ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொஞ்சு பழம் தாங்க பறிக்க வந்திருக்கோம். அதாவது குட்டி தக்காளி மாதிரி இருக்க சின்ன சின்ன சிகப்பு கலர் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சு பழத்தை தாங்க பறிக்க வந்திருக்கோம். இந்த பழம் வந்து ஒரு சாதாரண பழம் இல்லை, அது ஒரு மூலிகை பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தோட சுவையை சொல்லணும்னா வேற லெவலில் இருக்குங்க. வாங்க போய் பறிக்கலாம். இங்கே பாருங்க செடி, இப்போ இந்த செடியில் கூட இருக்கு பாருங்க பழம். நிறைய இருக்கு. இன்னும் உள்ளர பழம் பெருசு பெருசாக பழம் இருக்கும். வாங்க போகலாம். பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாக இந்த ஓரம் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே கொஞ்சு பழ செடி தாங்க. அவ்வளோ பழம் இருக்குது இதில். கிலோ கணக்கில் பறிக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ பணம் இருக்கு. ஆனால் நமக்கு அவ்வளோ காணும் தேவையில்லை. நம்ம கொஞ்சம் தான் போகும். வாங்க இது ஒரு பாருங்க. இது பறிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க, சின்ன செடி தான். எவ்வளோ பணம் இருக்கு பாருங்க. பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். சிகப்பு கலரில் அருமையாக இருக்கு பழம் ஃபுல்லாக. பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பழம் இருக்கு பாருங்க. பெருசு பெருசாக இருக்கு பாருங்க பழம். இந்த டப்பா ஃபுல்லாக பறிக்க போகிறோம் நீங்கள் இந்த பழத்தை. லட்டு லட்டாக இருக்குங்க அந்த பழம். காசு கொடுத்தா கூட கடையில் வாங்க முடியாதுங்க. அப்படி ஒரு அற்புதமான பழம் தான் அந்த கொஞ்சு பழம். இந்த செடியை பார்த்துங்க, எப்போ காய் இருக்கு பாருங்க. இதில் எக்கச்சக்கமான காய் இருக்குது. இது இன்னும் பழம் இன்னும் காய்க்கவே இல்லை. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா அதில் நிறையா இருந்திருக்கும். எவ்வளோ காய்ங்க இங்கே பாருங்க. எவ்வளோ காய்கள் இருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த பழத்தை நான் சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பழத்தை நம்ம கொஞ்சம் கழுவிக்கலாம். நல்லா கழுவிக்கலாம். ஊசி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. பழத்தை நல்லா கழுவியாச்சு. இப்போ இந்த பழத்தை நான் சாப்பிட போகிறேன். பொதுவாக ஒரு பழமாக சாப்பிடுவோம். நிறைய இருந்தாலும் அப்படியே ஒரு கையெல்லி வாயில் போட்டேன். இதில் விதை இருக்குது, அதை சாப்பிடக்கூடாது. சொன்ன மாதிரி தாங்க, ஒரு மூலிகை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது இந்த பழம். நல்ல இனிப்பும் நல்ல டேஸ்டாக இருக்குங்க பழம். இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.